நம்பிக்கை உடையும் போது எப்படிப்பட்ட அன்பும் வெறுப்பாக மாறிவிடும். மரியாதை வயதை பொறுத்து வருவதில்லை, அவர்கள் செய்யும் செயலை பொறுத்து வருவது. தந்தை இல்லாத போதுதான் தெரியும், எல்லா சொந்தமும் அவர் இருந்தால் நிலைக்கும், இல்லாவிட்டால் நடிக்கும். தேடலை குறைத்துக்கொள், நிம்மதியாவாய். எதிர்பார்ப்பை தொலைத்துக்கொள், மகிழ்ச்சி அடைவாய். அதிக பேச்சை நிறுத்திக்கொள், தேடப்படுவாய். தேடி தேடி போனால் நீ அலட்சியப்படுத்தப்படுவாய். உன் மகத்துவம் தெரியாதவர்களுக்கு உன் முகத்தை காட்டாதே. ஒரு பிளேடு கூர்மையானது, ஆனால் அது மரங்களை வெட்டாது. ஒரு கோடாரி வலுவானது, ஆனால் அது முடியை வெட்டாது. ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமை மற்றும் திறன்கள் இருக்கும். அவமானம் மட்டும்தான் அடக்க முடியாத பலத்தை தரும். கடவுள், பணம், இது இரண்டுமே மனிதனை தவிர மற்ற உயிர்களுக்கு தேவைப்படாது. உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நீச்சல் தெரியும் என்ற அசட்டு தைரியத்தில் நீ குளத்தில் இறங்கிவிடாதே. உனக்கு நீச்சல் தெரிந்திருந்தால் மட்டும் இறங்கு. உலகம் நீ இருந்தாலும் இறந்தாலும் இயங்கும். இருக்கும் காலம் நீ இணையவனாய் இரு. ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும்போது நீ கோபம் கொள்ளாதே. உன்னை தாழ்த்தி பேசும் அளவிற்கு இங்கு யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை என்று நினைத்துக்கொள். கதவை தட்ட சந்தர்ப்பம் கிடைத்தால் தட்டிவிடு. கதவை தட்டாத காரணத்தால் எத்தனையோ வாய்ப்புகள் உன்னை அறியாமலேயே நீ இழந்திருக்கலாம். ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டு ஓடு. நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில். எல்லா வகையான பாவக்கடன்களை உன்னிடமிருந்து வசூல் செய்த பிறகுதான் மண்ணிலிருந்து விடைபெறும் நாள் வரும். அதுவரை பொறு. உண்மையான அன்பை அறிய இறந்து பார்க்க தேவையில்லை, பேசாமல் இருந்து பார். உண்மையான அன்பு தேடி வரும், பொய்யான அன்பு காணாமல் போகும். பிறப்பு இறப்பு மட்டும் நம்மை தேடி வரும், மற்றவற்றை நாம் தான் தேடிச் செல்ல வேண்டும். உன் ஓட்டு ஒரு யோக்கியனுக்கு விழுந்தால் உனக்கு எதிர்காலம், ஒரு அயோக்கியனுக்கு விழுந்தால் அவனுக்கு எதிர்காலம். எந்த உறவுமே உங்களை ஏமாற்றியதில்லை எனில் நீங்கள் இன்னும் யாரிடமும் உண்மையாக பழகவில்லை என்ற அர்த்தம். எதிரி நம்மை விட பலம் குறைந்தவன் என்றால் அவனை வீழ்த்த நினைப்பது கோழைத்தனம், திருத்த நினைப்பதுதான் வீரம். முழுமையாக நம்புவதாக சொல்லிவிட்டு சந்தேகிப்பதும் நம்பிக்கை துரோகம்தான். அடிக்கடி கோபப்பட்டால் கோபத்துக்கு மரியாதை இல்லை. கோபமே படாவிட்டால் நமக்கே மரியாதை இல்லை. என்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இருந்தாலும் பிரிந்து போனாலும் ரெண்டும் ஒன்றுதான். காதல் தவறானது இல்லை. காதலை தேர்ந்தெடுப்பதில்தான் தவறு செய்து விடுகிறார்கள். உயர்ந்த நிலைக்கு சென்றவர்களின் வெற்றியின் ரகசியமே அவர்கள் ஒருபோதும் பழைய நிலையை மறக்காததுதான். தனக்கு தேவை என்றால் மட்டும் தரையிறங்கும் கழுகை போல இருங்கள். எப்போதும் இறங்கி போனால் நம்மை எளிதாக நினைத்து விடுவார்கள். உண்மை பேசுபவன் சற்று திமிராக பேசுவது போலவே தோன்றும். அது திமிரல்ல, உண்மை கொடுக்கும் கம்பீரம். நீ மதிக்கப்படுவதும் மிதிக்கப்படுவதும் உன் செயலால் மட்டுமே. யார் உன்னை விரும்புகிறார்கள் என்பது முக்கியமல்ல, யார் உனது மதிப்பு தெரிந்து நடக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஒருபோதும் கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்கள் முன்னால் அழுது விடாதீர்கள். அவர்கள் எதிர்பார்ப்பதே உங்கள் கண்ணீரைத்தான். மனிதர்களின் எண்ணம் மிகவும் கொடூரமானது. யாரும் சந்தோஷமாக இருந்தால் பொறுக்காது, அழித்துவிட பார்ப்பார்கள். பயணம் செய், ஆனால் யாரிடமும் சொல்லாதே. அழகான காதல் கதையை போல் வாழ், ஆனால் யாரிடமும் சொல்லாதே. மகிழ்ச்சியாயிரு, ஆனால் யாரிடமும் சொல்லாதே. காதலுக்கும் நட்புக்கும் சிறு வித்தியாசம். காதல் தொட நினைத்து தொடாமல் பேசுவது, நட்பு தொட நினைக்காமல் தொட்டு பேசுவது. நீங்கள் புத்திசாலியான மனிதராக இருந்தால் இயல்பாகவே நீங்கள் அன்பாகவும் இணைத்து கொள்ளும் தன்மையுடனும் இருப்பீர்கள். நீங்கள் பொருளீட்டுவது நலமாய் வாழ்வதற்கு, மன அழுத்தத்தினால் உங்களை நீங்களே அழிப்பதற்கல்ல. நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். பிறரின் ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவனே சிறந்த துரோகி. புத்திசாலியாக இருந்தாலும் சில இடங்களில் முட்டாளாய் நடி. வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுக்கும். என்றும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். விரும்பினால் பழகட்டும், வெறுத்தால் விலகட்டும்.
விதிக்கப்பட்டது என்று ஏதுமில்லை. நம் செயலால் விளைவிக்கப்பட்டதே அனைத்தும். செய்யும் தொழிலை நேசி, ஆனால் உன் முதலாளியை நேசிக்காதே. ஏனெனில் உனது முதலாளி உன்னை நேசிக்க மாட்டான், உனது வேலையை மட்டுமே நேசிப்பான். இன்றைய அலட்சியம் நாளைய ஏமாற்றம், இன்றைய லட்சியம் நாளைய மாற்றம். திமிராக இருக்க நேர்மையானவர்களால் மட்டுமே முடியும். சவாலான சூழ்நிலைகள் எழும்போதுதான் மனிதர்கள் சாதாரணமாக தாங்கள் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும். உங்கள் மனதை நீங்கள் ஆட்டுவிக்க வேண்டும், உங்கள் மனம் உங்களை ஆட்டுவிக்க கூடாது. வாழ்க்கையை நீங்கள் ஒரு சாத்தியமாக பார்த்தால் எங்கும் சாத்தியங்களையே காண்பீர்கள். வாழ்க்கையை நீங்கள் ஒரு பிரச்சனையாக பார்த்தால் எங்கும் பிரச்சனைகளையே பார்ப்பீர்கள். மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுவதில்லை, உங்களை நீங்களே நிர்வகிக்க முடியாததன் விளைவாக ஏற்படுகிறது. உண்மையான உறவில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கவலைப்படாமல் உங்களால் முடிந்ததையெல்லாம் கொடுப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட கசப்பான விஷயங்கள் நிகழ்ந்தால் நீங்கள் விவேகமானவராக மாற வேண்டும், காயப்பட்டவராக அல்ல. விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக் கொள்வது. உங்கள் விதியை நீங்களே உருவாக்க தவறும்போது அது தலைவிதியாகிறது. மகிழ்ச்சியான முகம்தான் எப்போதுமே அழகான முகம். உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தில் நல்லவிதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும். நீங்கள் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும், நிகழ்காலத்தை அனுபவித்துணர முடியும், ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உருவாக்கிட முடியும். உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்யாவிட்டால் பரவாயில்லை, ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததை நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் வாழ்க்கை பரிதாபத்துக்குரியதாக ஆகிவிடும். எப்போதும் சந்தேகத்துடன் எல்லோரும் உங்களிடம் குற்றம் கண்டுபிடிக்கவே செயல்படுகிறார்கள் என்கின்ற நினைப்பில் இருந்தால் வாழ்க்கையில் மிகச்சிறிய விஷயங்களை மட்டுமே உங்களால் செய்ய முடியும். நம்பிக்கை மிக முக்கியம். நீங்கள் எங்கிருந்தாலும் எத்தகைய சூழ்நிலைக்கு வெளிப்படுத்தப்பட்டாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்வனுபவம் வீண் போக விடாதீர்கள். நீங்கள் ஆனந்தமாகவோ துக்கமாகவோ இருப்பதை வேறொருவரால் முடிவு செய்ய இயன்றால் அது வல்லவா இருப்பதிலேயே மோசமான அடிமைத்தனம். உங்களுக்குள் நீங்கள் நல்ல சமநிலையுடன் இருக்கும்போது மட்டும்தான் உங்கள் புத்திசாலித்தனம், திறமை மற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும். தனி மனிதனிடத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமல் உலகில் மாற்றம் ஏற்படுத்த முடியாது. யாருமே நீங்கள் குறைபாடற்ற சிறந்த மனிதராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் இன்னும் சிறந்தவராக மாற நீங்கள் தொடர்ந்து முயல்கிறீர்களா என்பதே மிகவும் முக்கியமானது. உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவுமில்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. சில உறவுகள் வாடகை வீடு போலதான். என்னதான் அலங்கரித்தாலும் அது நமக்கு சொந்தமாகாது. நமக்கு நாம் தான் துணை என்பதை ஒரு கட்டத்தில் உணர்த்தி விடுகிறது இந்த வாழ்க்கை. வயதை கடந்து வருபவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் அல்ல, வழிகளை கடந்து வருபவர்கள்தான் அனுபவசாலிகள். சில சமயங்களில் மழைக்கு ஒதுங்கி நிற்பதைப் போலவே சில மனிதர்களிடம் ஒதுங்கி நிற்பதே நல்லது. உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை, காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது. உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும். பேசி பேசியே ஏமாற்றுகிறார்கள் என்பதெல்லாம் பொய். அவர்களது பேச்சில் நாம் ஏமாந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை. 100 பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட நம் காதுகளை மூடிக்கொள்வது மிக சிறந்தது. எனக்கென்று ஒரு தனி திமிர் உண்டு. அன்போடு நடந்தால் அன்பாக நடப்பேன், வெறுப்போடு நடந்தால் அடியோடு வெறுத்து விடுவேன். இந்த நாடகமான உலகத்தில் நன்றாக நடிக்க தெரிந்திருக்க வேண்டும். நீ நல்லவனா கெட்டவனா என்பதை நிரூபிக்க எதிரில் நிற்பவன் நீதிபதியும் இல்லை, நீ குற்றவாளியும் இல்லை. நீ யாருக்கு அதிகம் உதவினாயோ அவர்களிடம் கவனமாக இரு. அவர்கள்தான் முதலில் உன் எதிரியாவார்கள். சில நேரங்களில் அன்பை வெளிப்படுத்த தயக்கம் இருப்பது போலவே
கோபத்தை வெளிப்படுத்தும் போதும் தயக்கம் இருந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஒருவரால் நீங்கள் மீண்டும் மீண்டும் காயப்படுத்தப்பட்டால் அவரிடமிருந்து விலகிவிடுங்கள். ஏனென்றால் உண்மையான அன்பு என்றும் காயப்படுத்தி பார்க்காது. சுயநலம் என்று ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி, மற்ற உறவாக இருந்தாலும் சரி, ஒதுக்கப்படுகின்றன. யார் இங்கு வாழ்த்தினாலும் தூற்றினாலும் சிரித்து கொண்டே இரு. காலம் அவர்களுக்கான ஒரு பதிலை வைத்திருக்கும். ஆசையினால் வரும் ஏமாற்றத்தை விட நம்பிக்கையினால் வரும் ஏமாற்றத்தில்தான் மனம் உடைகிறது. புரியாத மொழியில் எழுதப்பட்ட புத்தகம் போல சில உறவுகள் இருந்தும் பலனில்லாமல் இருக்கும்.